श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधकस्वामिन् असाध्यं तपगुंबद रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधक प्रभु எனதருமை குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். இன்றைய ஒரு பதிவு ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது முக்கியமாக திருமண வாழ்க்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம நிறைய ஜாதகங்களில் பார்த்தோம். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஏன்னா செவ்வாயும் சனியும் முதல் எதிரி கிரகங்கள், அது ஒரு விஷயம். செவ்வாய்ங்கிறது ஆளுமை நிறைந்தது, சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மக்கள் அப்படின்னு எடுத்துப்போம், பொதுமக்கள் அப்படின்னு எடுத்துப்போம், அடிமை தொழில்கள் அப்படின்னு எடுத்துப்போம். செவ்வாய்ங்கிறது ஆளுமை, அடக்கி ஆளுதல் அப்படிங்கிறத சொல்லுவோம். சனிங்கிறது தர்மம், நீதி, நியாயம் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ இந்த செவ்வாயோடைய ஆதிக்கம் நிறைந்தவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போய் ஓங்கி ஒரு அறை வச்சுட்டு தான் அடுத்தது பேசுறதுன்னு, அடிச்சுட்டு தான் பேசுவேங்கிற மாதிரி. சனி அப்படிங்கிறது ஒரு சாமதான பேத தண்டம்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்கக்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி நீதி நியாயங்களை எடுத்து கூறி அப்படி இருக்கக்கூடியதாக சனி கிரகத்தினுடைய தன்மை இருக்கும். இது ரெண்டும் சேர்றப்ப எப்படி இருக்கும், ஒன்றும் ஒத்துப்போகாத ஒரு நிலையில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செவ்வாயை சனி பார்த்தால், செவ்வாயை போய் சனி பார்க்குறாரு, தன்னுடைய பார்வையில் பார்க்குறாரு அப்படிங்கிறப்பையும் கூட அந்த இடத்துலையும் பிரச்சனைகளை கொடுக்கறதாக தான் இருக்குது. அதே போல் நம்மளோட ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் ஏதோ ஒரு இடத்த சேர்ந்து பார்க்குறாங்க. உதாரணமாக இப்போ ஒரு கடக லக்ன ஜாதகம், செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார், சனி லக்னத்திலே இருக்காருன்னா, எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம் எதுன்னா 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்ப்பாங்க. அப்போது அந்த இடம் பாதிக்கப்படும். அந்த களத்திரஸ்தானத்தின் மூலியமாக, களத்திரத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் இந்த ஜாதகருக்கு ஒரு திருப்தியை தராது அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை திருமண வாழ்க்கை சார்ந்து பார்த்திங்கன்னா, இந்த முதல் குழந்தை பிறப்பு வரைக்கும் இந்த கணவன் மனைவிக்குள் பெரிய பிரச்சனைகள் இல்லை. முதல் குழந்தை பிறந்த பிறகு அந்த 2வது குழந்தைக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிற கேப்புக்குள்ளே பிரிவினைகளை கொடுத்துறது, ஒரு சிலருக்கு ஒரு விபத்துகளை தரக்கூடியதாகவும் இந்த அமைப்பு இருந்து விடுகிறது. ஒரு சிலருக்கு இளம் வயதிலேயே அந்த வாழ்க்கை துணையை இழக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரக சேர்க்கை கொஞ்சம் மோசமான சேர்க்கையாக தான் பார்க்கப்படுகிறது. இதுக்கு குருவினுடைய பார்வை, அதாவது குரு பகவான் இந்த சேர்க்கையை பார்த்தால் அதனுடைய அந்த ஒரு விஷயம் கட்டுப்படலாம் அப்படின்னு தான். ஆனால் நிறைய ஜாதகங்களை நம்ம தொடர்ந்து பார்க்குறப்ப பார்த்தோம்னா, இது நிறைய பேருக்கு திருமண வாழ்வு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனையை கொடுக்கறதாக தான் இருந்திருக்கு. இந்த லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல, நம்ம லக்னம் லான்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லக்னத்திற்கு 11ல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருந்து விட்டால் உடல் நலத்தில் கண்டிப்பாக நம்ம கவனமாகவே இருக்க வேண்டும். அயல்நாட்டு விவகாரங்கள், இப்போ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபடுறோன்னா அதில் உஷாராக இருக்கணும். லக்னத்திலேயே செவ்வாயும் சனியும் இருக்காங்க. எங்கே நம்ம லக்னத்திலேயே செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலும் உடல்நல பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடியது, மனக்குழப்பம், மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. லக்னத்திலேருந்து 2ஆம் இடம்ங்கிற நம்ம வருமானஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது கணவன் மனைவி உறவுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக, கருத்து வேறுபாடுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சகோதர பாவம்னு சொல்கிறோம். அங்கே செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருந்தால் கூட இந்த சகோதர பாவம் சார்ந்து பாதகம் செய்யும். ஒன்று அண்ணன் தம்பி உறவுகள் நல்லா இருக்காது, இல்லை அண்ணன் தம்பி உறவு நிலைகள்னால் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக மாறுது. வீரியத்தன்மை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கதா இருக்குது. 4ல் போய் இருக்குது அப்படின்னா தடைப்பட்ட கல்வி உருவாயிடும். நம்மளுடைய கல்வி தடைப்பட்டு போகும். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு நிதானம் வேணுங்க. ஏன்னா இங்கே செவ்வாய்ங்கிறது ஸ்பீடு, சனிங்கிறது ஸ்லோ. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி விடுவதாக இருக்குது. அதே போல் பெண்கள் ஜாதகத்தில் முக்கியமாக 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இந்த சேர்க்கை இருந்துருச்சுன்னா திருமண வாழ்க்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிள்ளைகளுடைய உடல் நலங்கள் பாதிப்பு, நம்ம பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்குறதா மாறிடுது. 6ஆம் இடம்னு ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் இந்த ஒரு சேர்க்கை ஏற்பட்டதுன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது இல்லை. அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைகள், அதற்கு அதுவும் கோச்சாரத்தில் சனி தொடர்பு, ராகு தொடர்பு இதெல்லாம் வந்துச்சுன்னு நீ அதிகமாகிடும். லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சனி, இது களத்திரஸ்தானம் சொல்கிறோம். இதுதான் முதலே சொன்னேன். முக்கியமாக பெண்கள் ஜாதகத்தில் இருந்திருந்தனா அந்த திருமண வாழ்க்கை, அப்படியே திருமணம் நடந்தாலுமே ஒற்றுமை குறைவான வாழ்க்கை, பிரிவினைகளை கொடுத்துருது, யாரா ஒருத்தருக்கு உடல் நலத்தை கெடுக்கக்கூடியதாக இந்த சேர்க்கையை எடுத்துக்கிறோம். லக்னத்திற்கு 8, பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் யாராக இருந்தாலும் இந்த ஆயுள் ஸ்தானமாகவே இருக்கும். என்னதான் வாழ்க்கை இருந்தாலும் ஒரு விரக்தியாக இருக்கும். இவங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து நீதிமன்றத்துக்கு போய் நிற்கக்கூடிய விஷயங்கள், இந்த முன்கோபம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களால் பிரச்சனைக்கு ஆளாவாங்க. இவங்க முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். 9ல் தந்தை ஸ்தானம், பாக்யஸ்தானம்ங்கிறது அங்கே வந்ததுன்னா அந்த இடத்துல இந்த சேர்க்கை இருக்கும் பொழுது சொத்து பாக்கியமாக நான் நினைத்து வாங்கக்கூடிய சொத்துல வில்லங்கங்கள், பிரச்சனைகள் வந்துடும். அயல்நாடு சென்றால் அங்கேயும் வந்து ஒரு அலைச்சல், ஒரு நிம்மதியற்ற தன்மையை கொடுத்துரும். 10ங்கிற நம்மளுடைய கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு போனோன்னா தொழிற்துறையில் வேகமாக போய் முன்னேறணும்னு நினைக்கிற இடத்துல தடைகள் ஏற்பட்டு போட்டிகள் கடுமையாக இருந்து தான் நடக்கும். மேலே நமக்கு இருக்கிற அதிகாரிகளினுள்ள ஒத்துழைப்பு இருக்காது. 11ல் லாபஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா உடல் நலத்தில் அதிக கவனம். 12ஆம் இடத்துல வச்சுருந்தா நிம்மதியான தூக்கமில்லை, வம்பு வழக்குகள், மனைவியோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய தீயது. நல்லதாக பார்த்தோம் அப்படின்னா படிப்பு சார்ந்து எந்திரத்துறை, மிஷின், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புகளை இவங்க படித்தாங்கன்னு ரொம்ப நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க. இதுவே செவ்வாயோட வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை, சனி உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை, விருச்சிகத்தில் இது சேர்ந்ததுன்னா இது ஓரளவு நன்மையை தரக்கூடியதாக ஒரு சில ஜாதகங்கள் அமைப்புகளுக்கு இந்த சேர்க்கையை நன்மையை கொடுத்தாலுமே திருமண வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துல, அது முக்கியமாக பெண்களுடைய ஜாதகத்தில் இந்த சேர்க்கை இருந்ததுன்னா அவ்வளவு சிறப்பானதொரு அமைப்பாக இருப்பதில்லை. இப்போ செவ்வாய்னா வீரமான அப்படின்னு எடுத்துக்கணும், சனின்னா சாமி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த கருப்பு சாமி, கருப்பண்ணசாமி, காவல் தெய்வங்கள், வீரமாக இருக்கக்கூடிய மதுரை வீரன், இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு வந்து வழிபாடு செய்வது. செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகர்கள் முக்கியமாக வண்டி வாகனங்களில், அதுவும் முக்கியமாக 2 வீலரில் போகிறீங்கன்னா அந்த சமயத்தில் ரொம்ப கவனத்துடன் போகணும். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை கோச்சாரத்தில் இணைந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்தில் இருந்தாலுமே இந்த காந்தம் மேக்னெட் இருக்குது பாருங்கள், அது முக்கியமாக பயணங்கள் போகும்போது அந்த மேக்னெட் வச்சுட்டு பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த நம்மளுடைய என்ன சொல்லலாம், இந்த விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா செவ்வாயினா உடம்பு, சனிங்கிறது அதில் தொல்லைகளை கொடுக்கக்கூடியதாக மாறும். இப்போ சமீபமாக பார்த்தோன்னா நம்ம அட்சய லக்னம் கடக லக்னமாக போயிட்டுருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்ன புள்ளியே சனியாக வரும். 8ஆம் இடத்துல இந்த செவ்வாயோட சம்பந்தம் வந்து செவ்வாய் சனி அட்சய லக்னம் கடக லக்னமாக போய் சேர்ந்து அது கும்பத்தில் இருந்துட்டுன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியாக, குழந்தைகள் சம்பந்தப்பட்டு, தொழில் ரீதியாக இதெல்லாம் வந்து பிரச்சனை, இந்த இணைவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக மாறும். அதனால் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இந்த நம்ம சொன்ன காவல் தெய்வ வழிபாடு, முக்கியமாக வீரமான சாமி அப்படின்னு முடியக்கூடிய, அதே போல் சுப்பிரமணியர்னா முக்கியமாக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த சூரசம்ஹார மூர்த்தியாக ஜெயந்திநாதர் இருக்கார் பாருங்கள், அவரை, அந்த சுப்பிரமணியரை, செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது சுப்பிரமணியம் அப்படிங்கிற பெயரை குறிக்கக்கூடியதாக வரும். சுப்பிரமணியருடைய வழிபாட்டை இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்கள் தீவிரமாக மேற்கொள்ளும் பொழுது, முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானனுடைய அந்த வழிபாடு, இங்கே சென்னையில் இருக்கிறவங்க போரூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து கண்டிப்பாக வழிபட்டு மனதார தொழுது வர அவர்களுக்கு இந்த சனி சேர்க்கை, செவ்வாய் சனி சேர்க்கையால் ஏற்படக்கூடிய
பாதகங்கள் குறைந்து கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். இதை கவனித்து பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.